ஹலோ ஹாய் இந்த ப்ராடக்ட்கான நான் ரிவ்யூ ரொம்ப நாளாக கொடுக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் நான் அன்பாக்சிங் வீடியோ கூட போடவே இல்லை. பிகாஸ் நம்ம இந்த ப்ராடக்ட் நல்லா யூஸ் பண்ணிவிட்டு இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்லாம் தெரிஞ்சுட்டு தான் நம்ம இதுக்கான ரிவ்யூஸ் கொடுக்கணுன்னு இவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன். அண்ட் இது என்ன ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, நான் எம்ஐயில் ரோபோட் வேக்யூம் வாங்கியிருந்தேன் S10. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் எனக்கு. என்னோட பெரிய ஒரு பேர்டனே எனக்கு இது குறைச்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதோட ஃபுல்லாக எல்லாமே ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். நான் என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணால் அது எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம இது மேலே லைட்டாக ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே ஒரு குட்டி பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே கலெக்ட் ஆகிடும். அண்ட் இதுக்கு மேலே இந்த சிலிக்கான் கேப் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் நம்ம வாட்டர் போர் பண்ணுவோம். அண்ட் இது எப்படி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒயிட் இருக்கிறது பேக் சைடில் வைக்கணும். அண்ட் இந்த குட்டி சிலிக்கான் கேப்பை ஓப்பன் பண்ணணுன்னா நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் பார்த்திங்கன்னா ஒரு 75% தான் ஆட் பண்ணணும், ஃபுல்லாக ஆட் பண்ண தேவை கிடையாது. அண்ட் முக்கியமாக நீங்கள் இதுக்குள்ளே எந்த ஒரு சால்ட்டும் சரி லிக்விடும் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. மோஸ்ட்டாக நம்ம லைசால்லாம் போட்டு தான் க்ளீன் பண்ணுவோம் ஸ்மெல்க்காக. பட் இதில் அந்த லிக்விட்ஸ்லாம் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. அண்ட் இந்த ஒயிட் சைடு இருக்குது பார்த்தீங்களா, அது அந்த சைடில் இருக்கணும். இந்த குட்டி ஹோல்ஸ் இருக்கிறது இந்த ஃப்ரண்ட் சைடில் இருக்கணும். அப்போது தான் கீழே இருக்க டஸ்ட் எல்லாமே கலெக்ட் பண்ணி உள்ளே போய் கலெக்ட் ஆகி இருக்கும். அண்ட் முக்கியமான மெயினான கேரக்டர் பார்த்திங்கன்னா இந்த டாக் தான். இது டாக் தான் அவங்களோட வீடு, ஓகேங்களா. ஸோ என்ன தான் எங்கன்னா சுற்றிட்டு வந்தாலும் கடைசியாக அவங்க வீட்டில் போய் தான் இருப்பாங்க. ஸோ இந்த டாக் ஒரு ரொம்ப மேஜரான ஒரு ரோல் ப்ளே பண்ணும். அதோட பொசிஷனும் நீங்கள் அப்பப்போ மாற்றவும் கூடாது. அது ஒன்று கிளியராக இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த கம்பார்ட்மெண்ட் நம்ம இன்சர்ட் பண்ணிவிடுவோம். அண்ட் அதே அந்த குட்டி ப்ரஷ் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக இருக்கும். அண்ட் பின்னாடி சைடு குட்டியாக நைஃப் மாதிரி இருக்கும். ஸோ இந்த பின்னாடி இருக்கிற ப்ரஷ்ஷில் ஹேர் த்ரெட் இது எல்லாமே இந்த ப்ரஷ்ஷில் தான் ஃபுல்லாக ரோல் ஆகிடும். ஸோ அது கட் பண்ணி எடுக்கிறதுக்காக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதோட இடம் நம்ம வேறு எங்கன்னா வச்சுருவோம். ஸோ ப்ளீஸ் மேக் ஷுவர் நீங்கள் எப்போ க்ளீன் பண்ணாலும் அதே இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ஸோ தட் உங்களுக்கு மிஸ் ஆகாது. ஸோ இந்த ரொட்டேட்டிங் ப்ரஷ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹேர் அண்ட் த்ரெட் எல்லாமே ரொட்டேட் ஆகி அழகாக கலெக்ட் ஆகிடும். அண்ட் இந்த சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இது ஃபேன். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஹேர் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் க்ளீன் பண்ணும் போது இதுவும் ஒன் டைம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருக்கும். பிகாஸ் இங்கேயும் குட்டி குட்டி ஹேர்ஸ் எல்லாமே கலெக்ட் ஆகிடும். அண்ட் முக்கியமாக நீங்கள் சப்போஸ் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இந்த தலை கீழெல்லாம் திருப்பிட்டு பண்ணிங்கன்னா மேபி அந்த வாட்டர் ஸ்பில் ஆகிறதுக்கும் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ மேக் ஷுர் தட் நீங்கள் ஃபஸ்ட்டு பின்னாடி இருக்க ஒர்க் முடிச்சுட்டு அப்புறமா உள்ளே இருக்கிற பாக்ஸ் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதான் அந்த மாப்பிங் பேட். நம்ம அந்த கிளாத் லைட்டாக இன்சர்ட் பண்ணிவிட்டு வெல்க்ரோ மாதிரி இருக்கும். ஸோ இதில் ஸ்டிக் பண்ணிடலாம். அண்ட் முக்கியமாக நம்ம இது எப்போ யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எப்போ மாப் பண்ணுவோமோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா எக்ஸோமியோட ரோபோட் வேக்யூமோட அந்த ஆப், ஓகேங்களா. அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் மேப்பை எங்கெல்லாம் மேப் க்ரியேட் பண்ணமோ க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் மேப்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அது ஏனும் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கான வேக்யூம் வச்சு இப்போ நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ கிச்சனோட மேப் பார்த்திங்கன்னா நான் தனியாகவே க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஏன்னா கிச்சனுக்கும் ஹாலுக்கும் எனக்கு ஒரு 2 ஸ்டெப்ஸ் இருக்கும். ரோபோட்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டெப்ஸ்லலாம் மூவ் ஆகவே ஆகாது, அங்கெல்லாம் போகவே முடியாது அவங்களால. அதனால் ஸ்டெப்ஸ் இருக்கிறதால இது ஒரு தனி பிளேஸ்ன்றதுக்காக இது தனியாக நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் வேக்யூம் தான் பண்ண போகிறேன். இது குட்டி குட்டி பிஸ்தாவோட ஷெல்ஸ்லாம் இருக்குது. நான் எவ்வளோ போட்டிருக்கேன்னு பாருங்கள். ஆக்சுவலி இது நான் வாண்டடாக தான் போட்டிருக்கேன். ஸோ அப்போ உங்களுக்கும் தெரியும்ல இது எவ்வளோ க்ளீன் பண்ணுதுன்ட்டு. அந்த ஃபேன்லேருந்து மட்டும் பார்த்திங்கன்னா 2 தட்டிட்டு வெளியே வந்திருக்கும். ஸோ அது நிறைய இருந்ததால் அந்த மாதிரி ஆகிடுச்சு. மற்றபடி பார்த்திங்கன்னா வேக்யூம் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணிவிடும். அண்ட் நம்ம மாப் போடும் போதும் சப்போஸ் ஏதாச்சும் குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அப்பயும் அது சேர்த்து கலெக்ட் பண்ணிக்கும். ஸோ அது வரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அண்ட் இதோட வேக்யூம்க்கு பார்த்திங்கன்னா நான் டெஃபினட்டாக
டெஃபினட்டாக நான் 10 on 10 தான் கொடுப்பேன். பிகாஸ் சீரியஸாக சொல்கிறேன், நம்மளால் ஒரு குட்டி குட்டி ஒரு ஃபைன் பார்ட்டிகல்ஸ்லாம் நம்மளால் அவ்வளோ க்ளீனாலாம் க்ளீன் பண்ணவே முடியாது. ஸோ இதுக்கு அந்த செக்ஷன் பவர் இருக்கிறதால தான் குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அழகாக கலெக்ட் ஆகிடுது அதில். அண்ட் இதான் அதோட டாக் சொல்லியிருந்தேன். ஸோ அதோட ஒர்க் முடிச்சுட்டு அதுவாகவே போய் சார்ஜ் பண்ணிக்கும். அண்ட் முக்கியமான விஷயம், நம்ம ஒரு இடத்துல மேப் க்ரியேட் பண்ணும் போது ஒரு இடத்துல நம்ம அந்த டாக் வச்சுட்டோன்னா நீங்கள் அங்கங்கன்னு மிஸ்ப்ளேஸ் பண்ணவே கூடாது. நான் இந்த வாட்டி இங்கே வச்சுருக்கேன், நெக்ஸ்ட் டைம் நான் தள்ளி வைக்கிறேன், அப்படிலாம் பண்ணவே கூடாது. ஸோ அதுக்குன்னு கொஞ்சம் தள்ளி வைக்கலாம், ரொம்ப இந்த இடத்துலேருந்து வேறு ஒரு இடத்துக்குலாம் பண்ணாதீங்க. ஸோ அதோட இடம் அதுக்கு எங்கே இருக்குதுன்னு அதுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நம்ம மாற்றி மாற்றி வைக்கும் போது அது நிறைய கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எனக்கும் அந்த மாதிரி இஷ்யூ வந்திருக்கு, நான் அது கிளியராக சொல்கிறேன். அண்ட் இது மாப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையான கிளாத் போட்டிங்கன்னா அந்த வாட்டர் ட்ராப்லெட் குட்டி குட்டி குட்டியாக வரும்போது ரொம்ப லேட் ஆகும் க்ளீன் ஆகிறதுக்கு. ஸோ நீங்கள் மேக் ஷுர் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த கிளாத்தை வந்து கொஞ்சம் வெட் பண்ணிக்கோங்க. வெட் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் இன்னும் க்ளீன் பண்ணுறதுக்கு. அண்டு இது பார்த்திங்கன்னா ஹால், ஓகேங்களா? ஹால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் மேப்லாம் க்ரியேட் பண்ணியாச்சு. 2 ரூம் இருக்குது. அதுக்கு 2 ரூம் இருக்குதுன்னு தெரியும், அதனால தான் ஒரு லைட் ப்ளூ ஒரு டார்க் ப்ளூ இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா, லைட் ப்ளூ எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு வந்துடும். நான் டோர் ஓப்பன்லேயே தான் வச்சுருப்பேன், பட் அது லைட் ப்ளூ மட்டும் க்ளீன் பண்ணிவிடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அது டாக்குக்கெலாம் போகாமல் டைரெக்டாக நெக்ஸ்ட்டு என்ன லிவிங் ரூம் இருக்குல்ல, அங்கே அழகாக க்ளீன் பண்ணிகிட்டே வரும். சப்போஸ் ஏதாச்சும் ஒரு ஸ்டெப்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் அது சுத்தமாக போகவே போகாது. அண்ட் நீங்கள் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்னு கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் இந்த ஒரு இடத்துல வந்து போகவே கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மேப்பில் போய் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்னு போட்டிங்கன்னா அந்த இடத்துல அதை நீங்கள் ரிமூவ் பண்ணுற வரைக்கும் அந்த இடத்துல அது போகவே போகாது. அது எந்த ஒர்க்குமே அந்த சைடே போகாது. ஸோ அவ்வளோதான். இங்கே வந்து நான் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா போடவே இல்லை, பட் அதுக்கு ஸ்டெப்ஸ் இருக்குதுன்னு தெரியும். ஸோ அழகாக அதுக்கு எங்கெல்லாம் போகுமோ லைட்டாக அங்கே மட்டும் போயிட்டு அழகாக க்ளீன் பண்ணிவிட்டு வந்துடும். அண்ட் நான் பண்ண மிஸ்டேக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்ன பண்ணேன்னா, கிச்சனுக்கும் எனக்கு லிவிங் ரூமுக்கும் பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ நான் ஒரு வாட்டியும் அந்த டாக் எடுத்துகிட்டு போய் வைக்கணும், ஒரு வாட்டியும் க்ளீன் பண்ணுறோன்னு அந்த ஒரு சின்ன சோம்பேறித்தனத்துக்கு நான் என்ன பண்ணேன்னா, அழகாக அந்த வேக்யூம் அப்படியே தூக்கிட்டு போய் நான் வந்து கிச்சன் ரூமில் வச்சுடுவேன். அதுவும் க்ளீன் பண்ணும், எந்த ஒரு இஷ்யூமே ஆகலை. ஒரு 1 month 2 month அழகாக க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருந்துச்சு. அப்புறம் போக போக என்ன ஆகிடுச்சுன்னா, ஜஸ்ட் ஒரு கொஞ்ச நேரம் மூவ் ஆகும், அவ்வளோதான் ஸ்டாப் ஆகிடும். அண்ட் ஒரே இடத்துல ரொட்டேட் ஆகும். சரி நம்மளும் சார்ஜ் போட்டுகிட்டே இருப்போம், அப்பயும் பார்த்திங்கன்னா அது ஒர்க் ஆகவே ஆகாது. இதே இஷ்யூ தான் நான் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். அண்ட் நான் கஸ்டமர் கேருக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணேன். அப்போ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் வந்து ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ரீஸ்டார்ட் எப்படி பண்ணணுன்னா, ஹோம் பட்டன் பவர் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டுத்தையுமே ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணணுன்னா அது ஒரு 3 செகண்ட்க்கு பண்ணிங்கன்னா அதுவே வந்து ரீஸ்டார்ட் ஆகிடும். ஸோ திருப்பி அழகாக ஒர்க் ஆச்சு. திருப்பி சேம் இஷ்யூ எனக்கு அதே மாதிரி தான் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 1 வீக் நல்லா ஒர்க் ஆகுது, திருப்பி அதே மாதிரி ஐயோ நம்ம மிஷின் தான் ப்ராப்ளம் போலன்னு நினச்சேன். பட் அப்புறமா பார்த்திங்கன்னா நான் பண்ணது தான் மிஸ்டேக். ஸோ அதோடய வீடு என்ன இருக்குது, ஒரே இடத்துல மட்டும் வச்சுட்டேன் லிவிங் ரூமில். அண்ட் கிச்சனுக்கு பார்த்திங்கன்னா நான் வேக்யூமை மட்டும் தூக்கிட்டு போய் க்ளீன் பண்ணிவிட்டு, ஸோ அங்கே கிச்சனில் இருக்கிற அந்த வீடு வந்து அது மறந்துடுச்சு. ஸோ அதுக்கு இது என்ன இடம்னே தெரியாமையே போயிடுச்சு அதுக்கு. அதனால அதால் ஒழுங்காக ஃபங்க்ஷன் பண்ணவும் முடியல. அண்ட் லிவிங் ரூமில் எடுத்துகிட்டு வந்து விடும் போதும் பார்த்திங்கன்னா அதுக்கும் சேம் இஷ்யூ தான் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் அந்த மிஸ்டேக் பண்ணவே பண்ணாதீங்க. அண்ட் இன்னொன்று சொல்கிறேன், மாப்பிங் பார்த்திங்கன்னா நம்ம கையில் க்ளீன் பண்ணுறது நல்லா க்ளீன் பண்ணுவோம். அண்ட் சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரை ஆகியிருக்கும், நம்ம சாப்பிட்டு அப்படியே வச்சுருப்போம். அந்த இடம் சப்போஸ் இந்த வாட்டர் ஒன்றும் ஆகாது, இல்லை மில்க்கோ ஏதோ குழம்புலாம் கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா ஸ்க்ரப் பண்ணி தான் எடுப்போம். பட் இந்த வேக்யூம் அது இந்த மாப்பிங் வந்து அது பண்ணவே பண்ணாது. பொறுமையாக நேராக அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போகும், ஸ்ட்ரெயிட்டாக வரும், அவ்வளோதான் பண்ணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், லைட்டாக வாட்டர் வந்து நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு உங்கள் காலில் லைட்டாக ரப் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அந்த ட்ரையான இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் கிளியர் ஆகிடும். ஸோ அப்போ அதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் கையிலலாம் தேய்க்கணுன்னு அவசியமே இல்லை. அண்ட் ஃபஸ்ட் நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, வேக்யூம் இருக்குது, வேக்யூம் மாப்பும் இருக்குது, அண்ட் மாப்பும் இருக்குது. ஸோ எதுக்கு தனியாக வேக்யூம் பண்ணிவிட்டு எதுக்கு தனியாக மாப் கொடுக்கணும், நம்ம ரெண்டுமே சேர்த்தே பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு நான் எப்போவுமே வேக்யூம் அண்ட் மாப் தான் பண்ணுவேன். ஸோ அது என்ன பண்ணணுன்னா, அப்படியே வேக்யூம் பண்ணிவிட்டு கூடயே மாப் பண்ணிகிட்டே வந்துடும். ஸோ ஜஸ்ட் ஒரே வாட்டி தான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு வரும். ஸோ எனக்கு சொன்ன அந்த பர்சன் சர்வீஸ் பர்சன் வந்திருந்தாங்க சொல்ல பார்த்தீங்களா, அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த மாதிரி பண்ணாதீங்க, ஃபஸ்ட்டு வேக்யூம் பண்ணி எல்லாமே க்ளீன் பண்ண பிறகு நெக்ஸ்ட்டு நீங்கள் மாப்புன்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டு அப்படி க்ளீன் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு குட்டியான ஒரு இடத்துல மட்டும் க்ளீன் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் மேப்பில் அந்த இடத்த மட்டும் மார்க் பண்ணிங்கன்னா க்ளீன் பண்ணிவிடும். அண்ட் இது பாருங்கள், இவ்வளோ ஒரு டஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்களா, கிடையவே கிடையாது.
குட்டி குட்டி ஃபைனான பார்ட்டிகல்ஸ்லாம் எவ்வளோ அழகாக கலெக்ட் ஆகிருக்கு பாருங்கள். ஹேர்லேருந்து சரி, ஆக்சுவலி இதில் பார்த்தீங்கன்னா என்னோட பையனோட பென்சில் இருக்குது பார்த்தீங்களா, அதோட லிட் கூட பார்த்துருந்தேன். குட்டியாக இருந்துச்சு. அதெல்லாம் நம்மலாம் பெருக்குனாலாம் கிடச்சிருக்காது. ஸோ அது எல்லாமே குட்டி குட்டியாக இருக்கிறது எல்லாமே கலெக்ட் ஆகிடும். ஸோ இது வெறும் ஒரு நாள் டஸ்ட். இது பாருங்கள், ஒரு 10 நாள் வீடு பெருக்காத மாதிரி இருக்குது. பட் ஆக்சுவலி இது ஒன் டேயோட டஸ்ட்டு தான். பாய்.